வாழையடி வாழ்க. மகாகுருநாதர்கள் அகத்தியர் மற்றும் போகர் பெருமானின் திருவடிகள் போற்றி. இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய கீரை வல்லாரை கீரை. இந்த வல்லாரை கீரை அப்படின்னு நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன அப்படின்னா, வல்லாரை கீரையை தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அறிவு வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். எதனால இந்த வார்த்தை சொல்றாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய சுவை, கசப்பு மற்றும் காரச்சுவை, இதனுடைய தன்மை, மிதமான உஷ்ணம். இந்த வல்லாரை செடி, வல்லாரை கீரை ஏன் அறிவு வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்துக்கு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் சில சமயங்கள்ல சோர்வடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனுடைய விளைவை தான் நம்ம அந்த உறுப்பு சார்ந்த பாதிப்பு அல்லது நோய்கள் அப்படின்னு குறிப்பிடுறோம். இது போல மூளை சோர்வு என்பதும் இயல்பாகவே நமக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த மூளை சோர்வை தவிர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரை தான் இந்த வல்லாரை கீரை. மேலும் நரம்பு மண்டலத்தை பலமாக்கக்கூடிய செயலையும் வல்லாரை கீரை செய்கிறது. அதனாலதான் இந்த கீரையை சாப்பிட்றப்ப அறிவு வளர்ச்சி பெறும் அப்படிங்கிற வார்த்தையை நமது முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. இந்த கீரையில அபரிமிதமான அளவு விட்டமின்களும் மினரல்களும் தாது உப்புகளும் நிறைந்திருப்பதனால இந்த கீரை நம்ம உடல்ல என்னென்ன பலன்கள்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். வல்லாரை கீரைய நிழல் காய்ச்சலா எடுத்து வச்சுட்டு அதை பொடி பண்ணி தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பால்ல கலந்து குடிச்சிட்டு படுத்தோம் அப்படின்னா வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது இந்த வல்லாரை. அதோட சேர்த்து இந்த மூளை பலம், மூளை சோர்வை சரி பண்றது, நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு இந்த வல்லாரையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மண்டலம் வல்லாரை இலையோட சின்ன வெங்காயம், பூண்டு மற்றும் மிளகு இதை சேர்த்து அரைச்சு நம்ம உணவுல சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மூளை சோர்வை நீக்கும், ஞாபக மறதி ஏற்படாமல் பாதுகாக்கும். அதாவது வயோதிகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதிகமான மறதி இருக்கும் அப்படிங்கிற பாதிப்பை நம்ம பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரியான விஷயத்த இந்த வல்லாரைக்கீரை சாப்பிட்றப்ப அறவே ஏற்படாது. ஆனால் இந்த 48 நாள் பயன்படுத்துறப்ப இதுல புளி சேர்க்காம பயன்படுத்தணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். இந்த வல்லாரையில இதற்கு இணையான அளவு கீழாநெல்லி இலையும் சேர்த்து அரைச்சு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டோம் அப்படின்னா நீர் எரிச்சல் பரிபூர்ணமாக குணமாகும். தினமும் என்ன செய்யலாம், காலையில குழந்தைகளுக்கு ஒரு 7-8 வல்லாரை இலைகளை பறிச்சு சுத்தம் செஞ்சு வெறுமன மென்னு சாப்பிடக்கூடிய அளவுல கொடுத்தோம்னா கூட மூளை நரம்புகள் பலம் பெறும். அதுபோக தொண்டை சார்ந்து இந்த டான்சில் மாதிரியான உபாதைகள் எதுவுமே வராமல் பாதுகாக்கக்கூடியது. வல்லாரைக்கீரையை தொடர்ச்சியா சாப்பிட்றதுனால நம்மளுடைய ஹீமோகுளோபினுடைய அளவும் அதிகமாகும். வல்லாரை இலையை பொடி பண்ணி பல் தேய்ச்சிங்கன்னா பல் உறுதி பெறும், ஈறுகளும் உறுதி பெறும். இது போக இருமல், இளைப்பு, காச நோய் போன்ற பாதிப்பு உள்ளவங்களுக்கு வல்லாரை சிறந்த மருத்துவத்தை வழங்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. நீரிழிவு நோயாளிகள் வல்லாரைக்கீரை சாப்பிட்றதுல உள்ள பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலச்சிக்கல் இருந்தது அப்படின்னா மலச்சிக்கலை போக்கும். வயிற்றுல இருக்கக்கூடிய புண்கள், குடல்ல இருக்கக்கூடிய புண்கள் ஆற்றப்படும். யானைக்கால் வியாதி, அதுபோல உடல்ல வாயுல ஏற்படுற வீக்கம், விரைவீக்கம், உடம்புல ஏதாவது கட்டிகள், இது போல பாதிப்பு இருந்ததுன்னா வல்லாரைக்கீரைய என்ன பண்ணலாம், அரைச்சு ஒரு பற்று போற மாதிரி கட்டிட்டு வந்தோம்னாலே இது பரிபூர்ணமா குணமாகும். வல்லாரைக்கீரைய எண்ணெயா பயன்படுத்தி தலைமுழுகி வந்தாலே உடல் சூடு, உடல் எரிச்சல்லாம் பரிபூர்ணமா குணமாகும். இந்த அற்புதமான வல்லாரைக்கீரையை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் அன்பு உறவுகளும் ஆரோக்கியமாகவும் வளமுடனும் நலமுடனும் வாழ வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம்.
வாழையடி வாழ்க.